சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். Shore la la ba se la 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 la, she la 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 la, re la la bora ya ya, shola la ba ye la la ba ke la 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 ba ye, shora la la ma ya la la ba ye la la se, she la la ba ya la ba se ka la ba ya la ba ye le re, sholo ro ba la la mere la na ya ye. தேவனே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், தேவனே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், தேவனே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், தேவனே நீர் நல்லவர், என் இயேசுவே நீர் நல்லவர், தேவனே நீர் நல்லவர், 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 என் இயேசுவே நீர் நல்லவர், தேவனே நீர் நல்லவர், என் இயேசுவே நீர் நல்லவர், தேவனே. There's an angelic realm that has just opened up. Could you feel it as you were worshiping there? நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு மேலாக ஒரு தேவ தூதர்களின் தளம் திறக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா? If you will open up your sensitivity to what God is doing, you'll be able to sense those things. தேவன் செய்கிற கிரியைகளை உணரும்படியாக When you உங்களுடைய are worshiping God, engage with Him and open your heart and your mind to the spiritual dimension. ஆவிக்குரிய தளத்திற்கு நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய மனதையும் திறந்து கொடுங்கள். I saw the angelic realm open up. It was a big portal opened. இங்கே தேவ தூதர்களினுடைய அந்த தளம் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன். And angels descended out of heaven into this room. இந்த இடத்திற்குள் தேவ தூதர்கள் இறங்கி வருகிறதை என்னுடைய கண்கள் காண்கிறது. இந்த இடத்திலே அசைவாடி வருகிறதை நான் காண்கிறேன். And I asked the Lord, what are they here for? எதற்காக இவர்கள் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் ஆண்டவரை கேட்டேன். And he said, I'm making this a pool of Bethesda. அந்த பெத்தெஸ்தாவினுடைய குளத்தை அவர்கள் கலக்கினது போல இங்கே ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். I want Ezra to continue to sing. I want you to focus. நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை பாடி ஆராதிக்கிற இந்த நேரத்திலே, because the healing presence of God is here. தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை இந்த இடத்திலே இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். And if you have problems, especially with your hip, ஒருவேளை உங்களுடைய இடுப்புல உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னா, your lower back,
உங்களுடைய இந்த your பின் knees. முதுகு உங்களுடைய முழங்கால்களிலே உங்களுக்கு Oh. பிரச்சனை இருக்கும் என்று I சொன்னால் want you to come up here as we continue to worship. Just make your way up the front or into this red section here. இந்த நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்துல நீங்க அப்படியே முன்னாடி வந்து இங்க வரிசையாக இங்க முன்பதாக நிற்கும்படியாக நான் And கேட்கிறேன். stand in the glory. Stand in the glory realm. தேவனுடைய அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளாய் இங்க நீங்க வந்து நில்லுங்க. How many of you sensed that shift of atmosphere? இந்த இடத்திலே ஒரு அசாதாரண Okay, let's ஒரு press in a சூழல் little bit ஏற்பட்டிருக்கிறதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? Let's press in. நம்ம தேவனை தொடர்ந்து ஆராதிப்போம். நீர் நல்லவர் தேவனே, 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 நீர் நல்லவர். அவரை பார்த்து சொல்லுங்க, தேவனே நீர் நல்லவர் தேவனே, நீர் நல்லவர் தேவனே, நீர் நல்லவர் என் இயேசுவே, நீர் நல்லவர். இன்னொரு முறை சொல்லுங்க, தேவனே நீர் நல்லவர் என் இயேசுவே, நீர் நல்லவர் தேவனே, நீ வல்லவர் தேவனே, நீ வல்லவர் இடுப்பு, தேவனே. முதுகு, முழங்கால்கள்ல இருக்கிற வலி உடையவர்கள் தயவு செய்து முன்பதாக வரும்படியாக அன்போடு கூட அழைக்கிறோம். நீர் வல்லவர் இடுப்பு பகுதியில, தேவனே, பின் தண்டுல, நீர் முழங்கால்கள். வல்லவர் தேவனே, நீர் வல்லவர் தேவனே, இயேசுவே என் நேசரே, என் நேசரே. தேவனே என் நேசரே, என் நேசரே, என் சுவாச காற்றே, தூய ஆவியே, எங்கள் தெய்வமே, இயேசுவே நீர் நல்லவர் என் இயேசுவே, நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர். இங்கே முன்பதாக நிற்கிறவர்கள்ல யார் யாருக்கு இந்த முதுகுல இந்த கீழ் பகுதியில வலி இருக்கிறதோ தயவு செய்து கரத்தை உயர்த்துங்க. We're going to believe God to touch your back. ஆண்டவர் உங்களுடைய இடுப்பு பகுதியை, அந்த கீழ் தண்டை ஆண்டவர் தொடும்படியாக நாம் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாம் விசுவாசிக்கிறோம். He can adjust it. அதை அவர் சரி செய்ய முடியும். Is there someone here, it was after you had a baby, your back's been put out ever since you had the baby? Who's that? I thought குழந்தை so. பிறந்ததிலிருந்து Come here, முதுகுல actually. பிரச்சனை If I could உடையவர்கள். get a chair up on the platform. The Lord told me that there was a woman whose back was out
after she had a baby. You can sit down there. And when she came and stood up, I thought that is the one. And so, குழந்தை yeah. பிறந்ததிலிருந்து இந்த முதுகின் கீழ்ப்பகுதியில் இந்த இடுப்புல இந்த நடுப்பகுதியில் அவங்களுக்கு ஒரு வலி உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொன்னார். இவர்களை பார்த்த உடனே இவர்கள் தான் அந்த நபர் என்பதும் நான் புரிந்து கொண்டேன். And so tell us what your back feels like and when does it hurt? If I sit for long like this without support, it does. So most of the time, even on my laptop, I have to lie down and do it. And is it hurting right now? Yeah, slightly. Right. See this? You tell them that the one leg is shorter than the other. See this? This leg is shorter than this leg. Can you see that? ஒரு கால் மற்ற காலை விட குறைவாக இருக்கிறதை காண்கிறீர்களா? That's because your back is up. Yeah. We're going to pray God's going to grow this leg. Father, in the name of Jesus, just thank you for the legs that are there. You can? Yes. Bend over. Keep playing, keep playing. Oh, what happened? Much better. Much better. How much better? 60%. 60% better. Sit down in the chair. How does it feel? Yeah. Jesus. Thank you, Jesus. You can see the presence of the Lord coming upon her now. தேவனுடைய பிரசன்னம் மேல இறங்கி வருகிறதை Thank you, நீங்கள் காண முடியும். Jesus. Thank you, Lord. See, the Lord did an adjustment in her back. That's why the leg grew out. The shortened leg was because of her back. அவருடைய இடுப்புல இருந்த பிரச்சனையினால தான் அவருடைய கால் குறுகி இருந்தது. அந்த இடுப்புல இருந்த பிரச்சனையை ஆண்டவர் சுகப்படுத்தின உடனே அந்த கால்கள் சரியாகி விட்டது. How's it feeling? Wow. Jesus. Does it feel good? It does. She's feeling really good. Amen. Whoa, give the glory to God. You can sit down again so that you can enjoy His presence. Let's give the praise to Jesus Christ. ஆண்டவருக்கே மகிமை செலுத்துவோம். We thank you, Lord, for healing from the top of her head to the soles of her feet. There's also something else that happened at that time that I won't mention right now, but in the name of Jesus Christ, there's healing coming to other areas of your body as well. Thank you, Jesus. Amen. Okay. Okay, who else for the back injuries? The back? வேற யாரு முதுகுல இடுப்புல வலி இருக்கிறவங்க? Okay, put up your hand so I know who to pray for. Wow. In the name of Jesus Christ, be healed. Now bend over. அற்புதங்கள் செய்வார் இயேசு. How much better? அற்புதங்கள் செய்வார் இயேசு. நாம் அவரை நம்பி வரும்போது அற்புதங்கள் செய்வார் இயேசு. Holy Ghost. அற்புதங்கள் செய்வார் இயேசு. Bend over and check out who it is that you. அற்புதங்கள் செய்வார் இயேசு. நாம் அவரை நம்பி வரும்போது அற்புதங்கள் செய்வார் இயேசு. Who else? Back for you too. Back and வார்த்தையில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறிடாதே. வார்த்தையில் உண்மையுள்ளவர்,
Thank you, Lord. Thank you, Lord, for the knees. Thank you, Lord, for your touch on the knees. அவர் Touch on தாம் the knees. இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்வார் இயேசு அற்புதங்கள் செய்வார் இயேசு நாம் அவரை நம்பி வரும்போது அற்புதங்கள் செய்வார் இயேசு கல்லான இருதயத்தை தண்ணீரைப் போல் மாற்றிடுவார். கல்லான இருதயத்தை தண்ணீரைப் போல் மாற்றிடுவார். கதறி அழும் மனிதர்களின் கூக்குரலை கேட்டிடுவார். அற்புதங்கள் செய்வார் இயேசு அற்புதங்கள் செய்வார் இயேசு நாம் அவரை நம்பி வரும்போது அற்புதங்கள் செய்வார் இயேசு அற்புதங்கள் செய்வார் இயேசு அற்புதங்கள் செய்வார் இயேசு நாம் அவரை நம்பி வரும்போது அற்புதங்கள் செய்வார் இயேசு Thank you for the cross, Lord. Thank you for the price you've paid, bearing all my sins and shame. In love you came and gave amazing grace. Thank you for this love, Lord. Thank you for the nail-pierced hands. Wash me in your cleansing flow. Now all I know is your forgiveness and embrace. Worthy is the Lamb seated on the throne. I crown you now with many crowns. You reign victorious. High and lifted up, Jesus, Son of God, the darling of heaven crucified. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Worthy is the Lamb. சிலுவைக்காக நன்றி, எனக்காய் மறித்தி நன்றி, என் பாவபாரம் சுமந்தீரே அன்பின் இயேசுவே, உம் கிருபையை தந்தீரே, உம் அன்பிற்காக நன்றி,
sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. Have we trials and temptations? Is there trouble anywhere? We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so fair? Praise God for all that He did, all the people that whose pain left them. ஆண்டவர் யார் யாருக்கு சுகத்தை கொடுத்தாரோ அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். Give the Lord a big praise. Come on. ஆண்டவருக்கு கரத்தை Give the தட்டி Lord a நன்றி big சொல்லுங்க. praise. Are you getting tired? டயர்ட் You're ஆயிடுச்சா உங்களுக்கு? quiet. You're ரொம்ப quiet. ரொம்ப அமைதலா இருக்கிறீங்களே. In heaven, except for 1 minute, there's a lot of celebration. பரலோகத்துல A lot of celebration. ஒரே நிமிஷத்துக்கு தான் அமைதல் உண்டாயிற்றுன்னு சொல்லுது. மற்ற நேரம் எல்லாமே பரலோகத்துல அங்கே Amen. கொண்டாட்டம் தான் இருக்கிறது. Because in the presence of the Lord, there's fullness of joy. Are you full of joy? நீங்க சந்தோஷத்தினால நிறைந்திருக்கிறீங்களா? How many of you are excited about Jesus tonight? இயேசு கிறிஸ்து Amen. உங்களுக்கு செய்ததை குறித்து எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? Amen. Okay, I want to encourage you into activation now for this next session. இன்னும் நான் ஒரு காரியத்தை குறித்து பேச இருக்கிறேன். And oftentimes we don't understand the fullness of who lives in us. நமக்குள் வாழ்கிறவருடைய பரிபூர்ணத்தை அநேக நேரத்திலே நாம் புரிந்து கொள்வதில்லை. But if we will just go, God will bless. நாம் செல்வோமானால் தேவன் ஆசீர்வதிப்பார். It says in Matthew 28 verse 18 மத்தேயு 28:18 எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது? that all authority in heaven and in earth has been given to Jesus Christ. பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. And then he says to go and make disciples of nations. ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று அங்கே He சொல்லப்பட்டிருக்கிறது. says to baptize nations in the name of the Father, the Son and the Spirit. ஜாதிகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பண்ணும்படியாக கட்டளை And he கொடுக்கப்பட்டிருக்கிறது. wants your nation, the nation of India, உங்க தேசம் இந்திய தேசம் to be baptized in the fullness of all that he is. தேவனுடைய பரிசுத்தத்தின் பரிபூர்ணத்தினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். But he only has one plan for that to happen. ஆனால் அது நிறைவேறுவதற்கு ஆண்டவரிடத்தில் ஒரே திட்டம் தான் உண்டு. You are his plan. நீங்கள் தான் அந்த திட்டமாயிருக்கிறீர்கள். And if you don't mobilize, then he doesn't have any other plan. நீங்கள் செயல்படாவிட்டால் தேவனிடத்தில் வேறு திட்டம் இல்லை.
So you can turn to your neighbor and say, you are his plan. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் தேவனுடைய திட்டமா இருக்கிறீர்கள். Amen. ஆமென். Now it says in Romans 8 ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே that all creation சகல சிருஷ்டியும் is actually groaning for you to rise up and take your place. நீங்கள் எழுந்து உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் சர்வ சிருஷ்டியும் தவிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. All creation is waiting for you to act like a heavenly being in the earth. சிருஷ்டி அனைத்தும் நீங்கள் பூலோகத்திலே வாழ்கிற பரத்தின் ஜீவன்களாய் பரத்தின் மக்களாய் செயல்படுவதற்கு காத்திருக்கிறது. And God wants you to step into some things that maybe you've never stepped into before or even thought of. ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் யோசிக்காத சிந்திக்காத காரியங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து செல்லும்படியாக தேவன் விரும்புகிறார். Because you are a child of God with authority. ஏனென்று சொன்னால் நீங்கள் அதிகாரமுடைய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். You have authority in Jesus Christ. உங்களிடத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது. You are a heavenly ambassador. நீங்க பரலோகத்தின் ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறீர்கள். You are living in the earth for God. நீங்கள் தேவனுக்காக இந்த உலகத்திலே வாழ்கிறீர்கள். And on his behalf. அவருடைய சார்பாக இந்த பூமியிலே வாழ்கிறீர்கள். It was a couple of years ago I was in Israel. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இஸ்ரவேல் தேசத்திலே இருந்தேன். And there were these ships of the US military out in the ocean. US militaryனுடைய கப்பல்கள் அங்கே கடலிலே இருந்தது. And it was because they were anticipating a third world war because of the tensions in Israel at the time. இஸ்ரேல் நாட்டை குறித்து அதை சுற்றிலும் இருந்த பலவிதமான போராட்டங்களின் நிமித்தமாக மூன்றாவது உலக மகா யுத்தம் வெடிக்கும் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். Other nations had also said to the USA, we will help because we will be there to take care of the conflict. மற்ற தேசங்களும் அமெரிக்க ஐக்கிய நாட்டோடு இணைந்து அந்த போராட்டத்திலே உதவி செய்வதற்கு நாங்கள் இருப்போம் என்று சொல்லி அங்கே எல்லாம் கூடி வந்தார்கள். So it was a very tense situation. அந்த நாட்டிலே மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை. And political leaders were prophesying that the third world war was going to break out. அந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் மூன்றாவது உலக மகா யுத்தம் ஆரம்பிக்க போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு நேரம். And even some of the prophets in the body of Christ were saying the third world war is coming. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிற தீர்க்கதரிசிகளில் பலர் கூட அந்த உலக மகா யுத்தம் ஆரம்பிக்க போகிறது என்று தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள். But I was in my hotel room. நான் என்னுடைய ஹோட்டல் அறையிலே இருந்தேன். Watching it on the television. டிவில இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறதை பார்த்து கொண்டிருந்தேன். And the Lord spoke clearly to me. ஆண்டவர் மிக தெளிவாக என்னோடு கூட பேசினார். And he said, I do not want the third world war. ஆண்டவர் சொன்னாரு, மூன்றாவது உலக மகா யுத்தம் இப்பொழுது நடைபெறுவதற்கு எனக்கு சித்தமில்லை. It is the devil's agenda, not mine. இது பிசாசனுடைய திட்டம், இது என்னுடைய திட்டம் அல்ல என்று சொன்னார். And then he said to me, so what are you going to do about it? ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்ய போகிறாய்? He said, I want you to stop the third world war. ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், நீ இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்றார். I thought, I've never thought on that level before. அந்த தளத்துல நான் இதுவரைக்கும் யோசித்து பார்த்தது கூட கிடையாது. I know we have authority in Christ, but I'd never thought of taking dominion over the third world war. கிறிஸ்துவுக்குள் நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனா இப்படி உலக மகா யுத்தத்தின் மேல கூட நம்ம அதிகாரம் எடுக்க முடியும் என்று சொல்லி நான் இதுவரைக்கும் யோசித்ததே இல்லை. But the Lord said again, I want you to stop this war. ஆனா ஆண்டவர் தெளிவாக என்னோடு கூட பேசினார், நீ இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். So because I never stopped a war before, இதுவரைக்கும் நான் எந்த யுத்தத்தையும் தடுத்து நிறுத்தினதில்லை. I just said a simple decree. நான் இது வரைக்கும் அதை செய்து பார்த்ததே இல்லை. ஸோ இந்த முறை நான் செய்யணும் அப்படின்றப்போ நான் ரொம்ப எளிமையா ஒரு சாதாரண ஒரு அறிக்கையை அந்த இடத்துல செய்தேன். I said, in Jesus' name, third world war, stop. நான் இப்படி சொன்னேன், இயேசுவின் நாமத்துல மூன்றாம் உலக மகா யுத்தமே இயேசுவின் நாமத்தினாலே நீ நின்று போ.
I think sometimes we think that if we're going to do something big for God, it has to be very fancy. சில நேரத்துல பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யும்போது அது ரொம்ப ஃபேன்சியா இருக்கணும்னு நம்ம நிறைய நேரத்துல நம்ம யோசிக்கிறோம். But most of the time it's something very simple. ஆனா அநேக நேரங்கள்ல தேவன் மிக சாதாரணமாக நம்மை செயல்பட வைக்கிறார். But after I said that, I thought, well, is there anything more I'm supposed to do? ஆனா அந்த காரியத்தை சொன்ன உடனே சொல்லி முடிச்சுட்டு யோசித்தேன், இதுக்கு மேல நான் ஏதாச்சும் செய்யணுமா? And I heard no further direction from the Lord. ஆனா அதுக்கு மேல ஆண்டவர் என்கிட்ட ஒன்றும் செய்ய சொல்லலை, அதனால நான் ஒன்றும் செய்யலை. But I went through my Bible and found some victory scriptures. என்னுடைய வேதத்தை நான் புரட்டி பார்த்து அதிலே வெற்றியின் சில வேத வசனங்களை நான் எடுத்துக்கொண்டேன். And I wrote them into a prayer directive. நான் அதை எல்லாவற்றையும் ஒரு ஜெப அறிக்கையாக நான் எழுதி கொண்டேன். And I sent them off to my friend Steve Schultz of the Elijah List, which is a prophetic internet portal. ஒரு தீர்க்க தரிசன குழுவாக இருக்கக்கூடிய ஒரு என்னுடைய குழுவுக்கு அந்த ஜெப குறிப்புகளை நான் எழுதி அனுப்பினேன். அந்த வசனங்களோடு கூட நான் எழுதி அனுப்பினேன். And then I just left it with God. அதுக்கப்புறம் அந்த ஆண்டவருடைய கரத்துல நான் விட்டுவிட்டேன். And I went out and I enjoyed Israel. நான் வெளியே புறப்பட்டு சென்றேன், இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி பார்த்தேன், மிகவும் அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். But within 72 hours 72 மணி நேரத்திற்குள் all the tension deflated. இஸ்ரவேல் நாட்டை சுற்றிலும் இருந்த அந்த டென்ஷன் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போனது. And all the forces retreated and everything was at peace. அங்கே யுத்தத்திற்கென்று ஆயத்தமாய் நின்ற சேனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகி போக ஆரம்பித்தது. அந்த இடத்துல முற்றிலும் சமாதானம் திரும்பி வந்தது. Now I'm not saying I'm the only one that did that. God would speak to many people around the world the same way. ஒருவேளை நான் ஒருத்தி மட்டும்தான் அந்த காரியத்தை செஞ்சேன், என்ன கொண்டு தான் ஆண்டவர் நிறுத்தினார்னு நான் ஒருபோதும் சொல்லல. ஆண்டவர் கட்டாயமாக அநேகரோடு கூட பேசி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வைத்திருப்பார். அவர்கள் ஜெபித்திருக்கலாம், அவர்கள் அதை செய்திருக்கலாம். But God wants you to start thinking on those levels. ஆனால் தேவன் அந்த தளத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Because he's going to give you power for the nation of India for sure. ஏனென்று சொன்னால் இந்திய தேசத்தின் மீது அதிகாரத்தை நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். And maybe other nations around the world as well. ஒருவேளை மற்ற தேசங்களின் மீது கூட அவர் அதிகாரத்தை கொடுக்கலாம். Because all authority in heaven and on earth has been given unto him. ஏனென்று சொன்னால் வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So then it was another year later. ஒரு ஆண்டு கழித்து, just last year, கடந்த ஆண்டிலே, when the Ebola virus was running rampant in West Africa. வெஸ்ட் ஆப்பிரிக்காவிலே இந்த இபோலா வைரஸினாலே பல பிரச்சனைகள் உண்டானது உங்களுக்கு தெரியும். And then it went into Ghana. அங்கிருந்து கானா நாட்டுக்குள் இந்த இபோலா வைரஸ் நுழைந்து விட்டது. And it started spreading in Ghana. மிக அதிகமாக கானா தேசத்திலே அது பரவ ஆரம்பித்தது. And I thought, Lord, this is going to be a problem. நான் யோசித்தேன், ஆண்டவரே இது நிச்சயமா ஒரு பெரிய பிரச்சனையாக இங்க மாற போகிறது. Because I was scheduled to minister in Ghana. ஏன்னா நான் அந்த கானா தேசத்துல போய் ஊழியம் செய்ய வேண்டும். But the USA had quarantined anyone that was coming from Ghana back into the USA. USAல என்ன பண்ணிட்டாங்க, கானா தேசத்துக்கு ஒருத்தர் போயிட்டு வந்தா அவங்கள கண்காணிப்புல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வைக்க வேண்டும் என்று சொல்லி விட்டார்கள். For between 3 to 6 weeks quarantine. 3 to 6 வாரங்கள் வரைக்கும் அந்த நபரை தனியாக பிரித்து வைத்து அவர்களை கண்காணிக்க வேண்டும். அந்த இபோலா வைரஸ் அவர்களுக்குள்ள இருக்கிறதா, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறான்னு கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். And I thought, Lord, unless you want me to have a ministry to those in the quarantine unit, I need some help. ஆண்டவரே, இப்படி இபோலா வைரஸ் இருக்கான்னு பார்க்கிறதுக்கு பிரிச்சு வச்சிருக்க அந்த மக்கள் மத்தியில எனக்கு ஏதாச்சும் ஊழியம் வச்சிருந்தால் ஒழிய, because I have a schedule following my trip to Ghana. எனக்கு இந்த கானா தேசத்திலிருந்து திரும்பி வந்த உடனே வரிசையா கூட்டங்களை நான் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். And he said to me, what are you going to do about it? ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன செய்ய போற? I don't know. என்ன செய்ய போறேன்னு தெரியல ஆண்டவரே, என்ன செய்யறது அப்படின்னு கேட்டேன். And he said, I want you to stop the plague. ஆண்டவர் சொன்னார், அந்த
பிளேக் அந்த வியாதி அங்கே பரவி கொண்டிருக்கிறதை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். He said, I want you to kill the Ebola virus. அந்த இபோலா வைரஸை நீ கொன்று போட வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். Wow. I'd never thought of killing a plague before. அந்த இபோலா வைரஸ் போன்ற இப்படி பயங்கரமான கொடூரமான இந்த வியாதிகளை கொன்று போட முடியும், கொன்று போட வேண்டும் என்று நான் யோசித்ததே இல்லை. So I started to pray. ஆகையால் நான் ஜெபிக்க And ஆரம்பித்தேன். as I did, I was taken in the spirit to Ghana, in the spirit, over in Ghana. நான் அந்த தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் ஆவிலே என்னை அந்த கானா தேசத்துக்கு மேலாக கொண்டு சென்றார். And I made a decree in the spirit. நான் ஆவிக்குரிய தளத்துல அந்த தேசத்தின் மேல நான் கட்டளையிட ஆரம்பித்தேன், அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். And I spoke death to the Ebola virus. அந்த இபோலா வைரஸை பார்த்து இயேசுவின் நாமத்தினால நீ மரித்து போவாயாக என்று நான் கட்டளையிட்டேன். Ebola virus, you will die in Jesus' name. இபோலா வைரஸ் இயேசுவின் நாமத்திலே நீ மரித்து போவாய் என்று நான் கட்டளையிட்டேன். So I said to the Lord, is there anything else? It seemed pretty simple. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம் செய்தது போல இருந்தது. அதனால ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே இதுக்கு மேல நான் எதுவும் செய்யணுமா? I didn't feel any big lightnings and thunders and that coming from heaven. It just felt normal. நான் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே பரலோகத்திலிருந்து எந்த வெளிச்சமும் வந்து அடிக்கல, எந்த மின்னலும் வந்து அடிக்கல. அதனால ஒண்ணுமே நடக்கல. ஆண்டவரே இதுக்கு மேல நான் இன்னும் செய்யணுமா அப்படின்னு யோசித்தேன். But I didn't feel to do anything more. ஆனால் அதற்கு மேலே எதையும் செய்வதற்கு எனக்கு தோன்றவில்லை. I was in Australia at the time. அந்த நேரத்திலே நான் ஆஸ்திரேலியா தேசத்தில் இருந்தேன். I was taken by the pastor to do some sightseeing. அந்த பாஸ்டர் என்னை ஆஸ்திரேலியா தேசத்துல பல இடங்களை சுற்றி பார்க்கும்படியாக அழைத்து சென்று விட்டார். And he took me up on a cliff to overlook the city that we were at. நாங்க இருந்த அந்த பட்டணத்தை பார்ப்பதற்காக ஒரு உயர்ந்த மலையின் மேலே என்னை கொண்டு போய் நிறுத்தினார். And when we came back down, நாங்கள் அங்கிருந்து கீழே இறங்கி வந்தபோது there was a snake on the path. நாங்க வருகிற அந்த பாதையில ஒரு பாம்பு இருந்தது. Now the Ebola virus, when you look under a microscope, it looks like a snake. அந்த இபோலா வைரஸை நீங்க ஒரு மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு பார்ப்பீங்கன்னா அது பாம்பு போல தான் இருக்கும். A very ugly snake. பயங்கர மோசமான பாம்பு போல இருக்கும். And so here I am now in the natural. I look in front of me and there's a snake and I don't like snakes. இங்க இயற்கையில நான் இயற்கையா நான் பார்க்கிறேன், எனக்கு முன்னாடி ஒரு பாம்பு இருக்கிறது. எனக்கு பாம்புகள் என்று சொன்னால் பிடிக்காது. I hear that in India you have a few. இந்தியாவுல not a few, many. I don't like snakes at all. எனக்கு பாம்புகள் பிடிக்கவே பிடிக்காது. And so I jumped back. நான் அந்த பாம்பை பார்த்த உடனே அப்படியே பின்னாடி I looked at it and the snake wasn't moving. எப்படியே பின்னிட்டு திரும்பிட்டேன். ஆனா அந்த பாம்பை உத்து பார்க்கும்போது அது கொஞ்சம் கூட நவரல. It was dead. அது மரித்த பாம்பு. And I felt it was a sign from the Lord. நான் உடனே யோசித்தேன், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு அடையாளம். That the Ebola virus was dead. இபோலா வைரஸ் மரித்து விட்டது என்று ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிற ஒரு அடையாளம் என்று சொல்லிக்கொண்டேன். Sometimes the Lord will use things in the natural. சில நேரங்களிலே இயற்கையான தளத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை பயன்படுத்தி To give you a sign. ஆண்டவர் அதை ஒரு அடையாளமாக உங்களுக்கு காண்பிப்பார். Of what has happened in the spirit or the unseen dimension. காணப்படாத ஆவிக்குரிய தளத்தில் நடைபெறும் காரியத்திற்கு அதை உதாரணமாக உங்களுக்கு முன்பதாக வைப்பார். Sometimes he will even speak to me as I drive down the road and I look at a billboard. சில நேரத்துல நான் இப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும்போது, கார் ஓட்டி சென்று கொண்டு இருக்கும்போது அங்கே போடப்பட்டிருக்கிற ஏதாகிலும் ஒரு அந்த போர்டு, அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை வச்சு கூட ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார். It pops off the sign and it speaks to you from God. அங்க போடப்பட்டிருக்கிற காரியம் அப்படியே வெளியே வந்து என்ன நம்மளோட பேசுற மாதிரி அந்த ஒரு உணர்வு இருக்கும். அது தேவனே நம்மோடு கூட பேசுவது போல இருக்கும். Now if you look for signs you will find them. நீங்க ஆண்டவரிடத்தில் அடையாளங்களை தேடினால், அவரிடத்தில் கேட்டால் அதை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். One of the secrets to growing in the supernatural is expectation for it. ஆவிக்குரிய தளத்துல வளருவதற்கான ஒரு அடையாளம் என்ன என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து அந்த காரியங்களை பெறுவதற்கு எதிர்பார்ப்புடையவர்களாய் இருப்பது. So it was
2 days after I prayed for the Ebola virus to die, அந்த இபோலா வைரஸ் மரித்து போகும்படியாக நான் ஜெபித்த 2 நாட்களுக்கு பின்பதாக that I received a call from my husband. என்னுடைய கணவர் எனக்கு ஒரு ஃபோன்ல என்னை அழைத்தார். He was back in the USA. அவர் USA நாட்டில் இருந்தார். I have an awesome husband. எனக்கு ஒரு மிகவும் அருமையான கணவர் இருக்கிறார். We've been married for 42 years. நாங்கள் 42 ஆண்டுகளாக திருமணமாகி இருக்கிறோம். We have 2 sons and 3 grandchildren. 2 மகன்களும் 3 பேரப்பிள்ளைகளும் எங்களுக்கு உண்டு. The Lord has blessed. தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். But he said, "Have you seen the news?" என்னுடைய கணவர் என்னை அழைத்து கேட்டார், நீ நியூஸை பார்த்தாயா? And I said, "No, what's happened?" நான் சொன்னேன், பார்க்கல, என்ன ஆச்சு? And he said, "Well, it was on the news tonight in the USA." இன்றைக்கு இரவு USA நாட்டிலே நியூஸ்ல இப்படியாக சொன்னார்கள் என்று சொன்னார், that the Ebola virus victims in Ghana went down like drastically in 24 hours. 24 மணி நேரத்துக்குள்ள கானா தேசத்துல இந்த இபோலா வைரஸ் பரவி அநேகர் வியாதிப்படுவது அப்படியே 24 மணி நேரத்துக்குள்ள திடீரென்று குறைந்து விட்டது என்று சொன்னார். And it was the Lord giving encouragement. தேவன் உற்சாகமூட்டுகிற ஒரு காரியமாக இது இருந்தது. He was confirming what was done in the spirit. ஆவிக்குரிய தளத்தில் செய்யப்பட்ட காரியத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார். About 1 month later, the quarantine was lifted. ஒரு மாதத்திற்குள் அந்த குவாரண்டைன், அதாவது தனியாக பிரித்து வைக்கப்பட வேண்டும் அந்த தேசத்துக்கு போனால் என்ற அந்த சட்டம் அது எடுத்து விட்டார்கள். Now God's going to be calling you to do many things in the spirit. ஆவியிலே அநேக காரியங்களை செய்யும்படியாக தேவன் உங்களை அழைக்க போகிறார். You can stop wars, you can kill plagues, you can take care of things like that. யுத்தங்களை தடுத்து நிறுத்த முடியும். நீங்கள் இப்படிப்பட்ட பயங்கரமான கொடூரமான வியாதிகளை தடுத்து நிறுத்த முடியும். Because you are his kings and priests in the earth. ஏனென்று சொன்னால் நீங்கள் பூலோகத்தில் அவருடைய ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள். And many of you will have spiritual encounters. உங்களில் அநேகர் ஆவிக்குரிய பலவிதமான அனுபவங்களை பெறுவீர்கள். If you are hungry for them, you will have them. நீங்கள் அதன் மேல் தாகம் உள்ளவர்களாய் இருந்தால் நிச்சயமாக அந்த அனுபவங்களை பெறுவீர்கள். But a couple of things to remember when you're having spiritual encounters. ஆனால் ஆவிக்குரிய இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் பெறும் பொழுது சில காரியங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். Is that number 1, they must be backed up by the scripture. முதலாவது, நீங்கள் பெறுகிற அந்த அனுபவமானது வேதத்தின் அடிப்படையிலான ஒரு அனுபவமாய் இருக்க வேண்டும். வேதத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. The scripture should be able to confirm what you've done in the spirit. நீங்கள் ஆவிக்குரிய தளத்தில் செய்ததையோ பெற்றுக்கொண்டதையோ வசனம் உறுதிப்படுத்த வேண்டும். Amen. Amen. And so you can find through the scripture the confirmation. ஆகையால் வேதத்திலிருந்து அந்த காரியத்திற்கான உறுதியை நீங்கள் காணலாம். But the second thing is there needs to be fruit for your experience. இரண்டாவதாக, நீங்கள் வெறும் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றால் போதாது, அந்த அனுபவத்திற்கு ஏதோ ஒரு பலன் இருக்க வேண்டும். If you hear people say, "Oh, I went out in the spirit and this happened and that happened," but there's no fruit for it. அதாவது ஆவிக்குரிய எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் பெற்றிருந்தேன், அதை பெற்றிருந்தேன் அப்படின்னு சொன்னா போதாது, அதிலிருந்து என்ன பலன் ஏற்பட்டது என்று பார்க்க வேண்டும். Then I have to ask, well, what is it for? பலன் இல்லை என்று சொன்னால் எதற்காக இந்த அனுபவம் என்று நீங்கள் கேட்க வேண்டும். We need to be able to measure our encounters. நம்முடைய அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் கணக்கிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். For example, the Third World War story I told you, there was evidence that it stopped. அந்த 3வது உலக மகா யுத்தத்தின் சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதிலே தெளிவாக காண முடிந்தது, அந்த யுத்தம் அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்டது. With the Ebola virus dying, there was fruit that followed that. அதே போல அந்த இபோலா வைரஸை குறித்து ஆண்டவர் என்னை ஆவிலே கொண்டு சென்று அங்கே கட்டளையிட வைத்தார் என்று நான் சொன்னேன். அதனாலே ஒரு பலன் உண்டாயிற்று. அங்கே அந்த இபோலா வைரஸ் மரித்து போனது என்று சொல்லி நாம் பார்த்தோம். And there are many activities that you can encounter in the spirit realm. The Bible is full of stories about that. வேதத்துல அநேக சம்பவங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய தளத்துல நீங்க பெறக்கூடிய அனுபவங்களும் அநேகமா இருக்கிறது. We have the story of Ezekiel being pulled up by the locks of his hair, a hand that came into the room. எசேக்கியேல் தன்னுடைய தலைமுடியினாலே அப்படியே இழுக்கப்பட்ட மேலே தூக்கப்பட்ட அந்த சம்பவத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். And then he was taken into the visions of God. அங்கே இருந்து தேவனுடைய தரிசனங்களுக்குள்ளாக அவன் கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம்.
Yeah, be ready. You never know. A hand might come in and take you by the locks of your hair and suspend you. ஆயத்தமா இருங்க. எப்போ வேண்டுமானாலும் ஆண்டவர் ஒருவேளை திடீர்னு உங்க தலைமுடியை பிடிச்சி உங்களை இழுத்து தூக்கிட்டு போகலாம். You see, sometimes when we read these stories, we don't know that they can maybe happen to us too. சில நேரத்துல இந்த சம்பவங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது இது நமக்கு கூட சம்பவிக்கலாம்ன்றதை நம்ம அநேக நேரத்துல உணராம இருக்கிறோம். And sometimes we read those stories almost as though they aren't real. சில நேரத்துல அந்த சம்பவங்களை நம்ம வாசிக்கிற விதம் எப்படி இருக்குன்னா இது உண்மையிலே இல்ல இது சும்மா ஒரு கதை அப்படின்ற மாதிரி நம்ம வாசிக்கிறோம். But all those supernatural encounters, they were all real. ஆனால் அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உண்மையாக இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Everyone that you read in the Bible, it's real. நீங்க வேதத்துல வாசிக்கிற ஒவ்வொரு சம்பவமும் உண்மையா இருக்கிறது. Amen. Amen. One time I was in a worship room with some friends of mine that I'd invited over for the night. ஒரு குறிப்பிட்ட நாளிலே நான் என்னுடைய நண்பர்களோடு கூட ஒரு அறையிலே நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்தோம். And an unction came upon me to speak in tongues. திடீரென்று என் மேல் ஆவியானவர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றினார். அந்நிய பாஷையில பேசும்படியாக அந்த அபிஷேகம் என் மேல் ஊற்றப்பட்டது. But as I started to proclaim in tongues, அந்த அந்நிய பாஷைகளிலே நான் அப்படியே அறிக்கை செய்து ஏதோ ஒன்றை கட்டளையிட ஆரம்பித்த போது myself speak in a language, a dialect that I'd never ever spoken in before. நான் பேசுகிறது ஏதோ ஒரு பாஷை, ஏதோ ஒரு நான் இதுவரைக்கும் பேசாத ஒரு குறிப்பிட்ட பாஷை என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. It was very Asian, maybe Chinese sounding. அது ஆசிய நாட்டில் பேசக்கூடிய அந்த பாஷைகளின் சத்தத்தை போல இருந்தது. ஒருவேளை சைனீஸா கூட இருந்திருக்கலாம். And instead of preaching or praying, I was like praying or speaking, I was preaching it. அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கிறத காட்டிலும் அதை நான் ஏதோ ஒன்று பேசி பிரசங்கிக்கிறது போல அந்த அந்நிய பாஷையை நான் பேசி கொண்டிருந்தேன். And I thought, wow, this feels different than how I normally speak in tongues. இது நான் சாதாரணமாக அந்நிய பாஷையில பேசுகிறதை விட ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். And then I got released in the spirit and I went into what's called a trance. திடீரென்று ஆவியிலே ஆண்டவர் என்னை விடுவித்தார். நான் ஞான திருக்காட்சி. When you have a vision, you can see it in front of you. ஒரு தரிசனம் உங்களுக்கு உண்டாகும் போது அதை நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக காணலாம். But when you're in a trance, you are inside of it. ஆனா இந்த ஞான திருக்காட்சி என்று சொல்லுகிற இந்த காரியத்துல நீங்களே அதுக்குள்ள இருக்கிறீங்க. It is like being in a dream but you're awake. ஒரு கனவு காண்கிறது போல இருக்கிறது. ஆனால் அந்த கனவை நீங்க எப்ப காண்கிறீங்கன்னா விழித்திருக்கும் போதே அந்த கனவு காண்றீங்க. Now remember that there's no time or distance in the realm of the spirit, right? ஆவிக்குரிய தளத்துல நேரம் காலத்தின் தூரம் ரெண்டும் கிடையாது அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So in this trance I was looking over Mongolia. ஆகையால் அந்த அனுபவத்திலே நான் மங்கோலியா தேசத்தின் மேலே நான் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறது போல இருந்தது. And I could see the natural landscape of the nation. அந்த தேசத்தினுடைய இயற்கையான அந்த லேண்ட்ஸ்கேப், அதாவது அதனுடைய வடிவமைப்பை என்னால் பார்க்க முடிந்தது. And I was over a village. I was looking at a village, Mongolian village. மங்கோலியா தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். Now oftentimes when you have a heavenly encounter, பல நேரங்களிலே ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் பொழுது you will have like encounters inside of encounters. அந்த பரலோக அனுபவங்களுக்குள்ளாய் அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகும். Ezekiel said wheels within wheels. எசேக்கியேல் சொல்றாரு சக்கரங்களுக்குள்ள சக்கரங்கள். So I'm still in the trance. ஆகையால் இன்னமும் இந்த காட்சியை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். I'm no longer seeing the Mongolian village in the natural landscape. ஆனால் இப்போ அந்த மங்கோலிய அந்த கிராமத்தை நான் இயற்கையான விதத்துல நான் பார்க்கவில்லை. But I'm in the second heaven and I'm above looking at a big large dragon. ஆண்டவர் என்னை என்ன செய்கிறார், அந்த இரண்டாவது வானத்திற்கு கொண்டு போய் அந்த 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 கிராமத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வலு சர்ப்பத்தை எனக்கு காண்பிக்கிறார். And I knew that
It was the ruling spirit over that region in Mongolia. அதை பார்த்த உடனே இதுதான் அந்த மங்கோலிய தேசத்தினுடைய பகுதியின் மேல் ஆளுகை செய்கிற அந்தகார ஆவி என்பதை நான் புரிந்து கொண்டேன். And I knew it was keeping the people from coming to Jesus. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வருவதிலிருந்து இந்த மக்களை தடை செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆவிதான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். When you are in the spirit, you know things that your natural mind can't know. நீங்கள் ஆவிக்குள்ளா இருக்கும் பொழுது உங்களுடைய இயற்கையான சிந்தை அறிந்து கொள்ள முடியாத அநேக காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். Amen. So you don't know how you know it, you just know it. ஆகையால் எப்படி எனக்கு இது தெரியும் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத உங்களுக்கு ஜஸ்ட் அது தெரியும் அவ்வளவுதான். And that's because you have the mind of Christ. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்கிறது. Now I could hear myself preaching in tongues. இப்போ அந்த அந்நிய பாஷையில நான் பிரசங்கிக்கிறதை என்னால் கேட்க முடிகிறது. I'm watching the dragon. அந்த வலுசர்ப்பத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். And I didn't ask for this. I didn't go chasing dragons. நான் வலுசர்ப்பங்களை துரத்தி கொண்டு போகவில்லை. நான் ஆண்டவர்கிட்ட இப்படிப்பட்ட அனுபவத்தை தாங்கணும் நான் கேட்கல. The Spirit of God took me into that place. தேவனுடைய ஆவியானவர் என்னை அந்த இடத்திற்குள்ளாய் அழைத்து சென்றார். And I noticed that the words I was saying in the tongues was affecting the dragon. ஆனால் நான் அந்நிய பாஷையில பேசுகிற வார்த்தைகள் இந்த வலுசர்ப்பத்தை பாதித்து கொண்டு இருக்கிறது என்பதை மட்டும் நான் காண முடிந்தது. You never know what you're doing when you're praying in tongues. நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது மட்டும் நீங்க என்ன செய்றீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. Because the Spirit is directing it. ஏனென்று சொன்னால் ஆவியானவர் அதை நடத்துகிறார். But I watched the dragon, it was going அந்த வலுசர்ப்பத்தை நான் பார்க்கும் பொழுது அது அப்படியே தன்னுடைய உடம்ப அசைத்து அப்படின்னு சொல்லுது. It was having a difficult time. அதுக்கு ஒரு போராட்டம் ஏற்படுவது போல அதுக்கு ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள இருக்கிற மாதிரி அங்கே காணப்பட்டது. I knew that whatever I was saying in tongues was attacking it. எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு நான் அந்நிய பாஷையில என்ன சொல்றேனோ அது எப்படியோ இந்த வலுசர்ப்பத்தை என்ன செய்து பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் அறிந்து கொண்டேன். Now suddenly I saw the dragon fall out of the heavens and crash down into the middle of the village. திடீரென்று நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது இந்த வலுசர்ப்பம் அப்படியே அந்த நடுவானத்திலிருந்து கீழே விழுந்து அந்த கிராமத்தின் மேல அப்படியே விழுந்து நொறுங்கினதை நான் பார்த்தேன். But this time I'm not seeing like the natural village. I'm seeing it prophetically in the spirit. ஆனா இப்போ நான் இயற்கையான ரீதியில அந்த கிராமத்தை பார்க்காம ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவர் எனக்கு அந்த கிராமத்தை காண்பித்து கொண்டிருக்கிறார். And I watched the dragon die in the middle of the village. அந்த கிராமத்தினுடைய நடு பகுதியில அப்படியே இந்த வலுசர்ப்பம் விழுந்து அப்படியே மரித்து போகிறதை நான் கண்டேன். And then in the vision I saw people running out of their houses, Mongolian people praising Jesus. அந்த அப்படியே அந்த தரிசனத்துல நான் பார்க்கிறேன் அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியில ஓடி வந்து இயேசுவை அவர்கள் துதிக்கிறார்கள். Now when I came out of that vision, அந்த தரிசனத்தை விட்டு நான் வெளியே வந்தபோது the Lord said, ஆண்டவர் சொன்னார், the principality that was keeping that region from knowing me has been slain by the power of God. ஆண்டவர் சொன்னார் அந்த பகுதி என்னை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அதை தடை செய்து கொண்டிருந்த துரைத்தனம் இன்றைக்கு முறிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார். And there will now be a harvest in that area. இப்போ அந்த பகுதியில ஒரு பெரும் அறுவடை ஏற்படும் என்றார். Now remember that when you have spiritual encounters, it can't just be, oh well, I had an encounter, there's a purpose for it. ஆவிக்குரிய அனுபவங்கள் ஏற்படும் போது ஏதோ எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்றதுக்கு இல்ல. And so God wants you to understand his purpose. அதனுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So I shared with everyone in the room that night and we had more worship and prayer. ஆகையால் அந்த ரூம்ல இருந்த ஒவ்வொருவரோடும் கூட அந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். நாங்கள் ஜெபித்தோம், ஆராதித்தோம். And it was just a few months later சில மாதங்கள் கழித்து that I received a letter in my mailbox. என்னுடைய மெயில் பாக்ஸ்ல எனக்கு ஒரு கடிதம் வந்தது. And it was a newsletter.
அது ஒரு நியூஸ் லெட்டர். from a ministry in Germany that I'd never met before. ஜெர்மனி நாட்டில் இருந்த ஒரு ஊழியம் அவர்கள் அனுப்பின அவர்களுடைய நியூஸ் லெட்டர். அவர்களை அதற்கு முன்பதாக நான் சந்தித்ததே இல்லை. The headlines on the newsletter was "Harvest breaks out in Mongolia." அங்க அந்த நியூஸ் லெட்டர்ல இருந்த தலைப்பு என்னன்னா, மங்கோலியாவிலே இப்பொழுது ஒரு பெரும் அறுவடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. Now when I read the newsletter, அந்த நியூஸ் லெட்டரை நான் வாசித்த பொழுது they explained that they'd sent a team over there. அவர்கள் எழுதின காரியம் என்ன என்று சொன்னால், ஒரு குழுவை நாங்கள் அந்த பகுதிக்கு நாங்கள் அனுப்பினோம், மங்கோலியாவுக்கு அனுப்பினோம். And when I looked at the date that they sent the team, it was right after we slew the dragon. நான் அந்த டேட்டை பார்த்தேன். எந்த தேதியில இந்த குழுவை அங்கே அனுப்பினார்கள் என்று பார்த்தால், நான் எந்த நாள்ல ஜெபித்து அந்த வலு சர்ப்பம் முறிக்கப்பட்டதை நான் கண்டேனோ அதற்கு அடுத்த நாள். And so the Lord was confirming what was done in the spirit that night. ஆகையால் அன்று இரவு ஆவிக்குரிய தளத்துல நான் என்ன செய்திருந்தேன் என்பதை தேவன் இயற்கையின் தளத்துல எனக்கு உறுதிப்படுத்தி காண்பித்தார். You see, there has to be fruit that is in accord with your actions. நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு பலன் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Now I realize that some people say believers should never ever rebuke a principality. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு விசுவாசி ஒருபோதும் ஒரு துரைத்தனத்தையோ அதிகாரத்தையோ கடிந்து கொள்ள கூடாது என்று சொல்வார்கள். It's one of those controversial issues in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில பல குழப்பங்களை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் இது. And I love all the people that think that way, but I just think different. அப்படி நினைக்கிறவர்கள் எல்லாரையும் நான் மிகவும் நேசிக்கிறேன், ஆனால் நான் சற்று வித்தியாசமாகத்தான் சிந்திக்கிறேன். I'm not at all offended with them. I just choose differently. அவர்கள் சொல்லுகிற காரியத்தினால எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை, ஆனால் நான் சற்று வித்தியாசமாக சிந்திக்கிறேன், அவ்வளவுதான். Because my Bible tells me in Luke 10:19, ஏனென்று சொன்னால் என்னுடைய வேதம் லூக்கா 10:19 எனக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், Jesus has given us power over all the power of the enemy and nothing shall injure us. தேவன் நமக்கு சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. And after he said that, he sent his disciples out. அதை சொன்ன பின்பு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை வெளியே புறப்பட்டு போகும்படியாக சொல்லி அவர்களை அனுப்பினார். To preach the gospel and to work miracles. சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அற்புதங்களை செய்யும்படியாகவும் அவர்களை அனுப்பினார். And they came back and said, Lord, even the demons are subject unto us in your name. அவர்கள் திரும்ப வந்து சொன்ன சாட்சி என்ன? ஆண்டவரே, பிசாசுகள் கூட உம்முடைய நாமத்திலே எங்களுக்கு கீழ்ப்படுகின்றன. And he said, I know, I saw Satan falling like lightning. இயேசு கிறிஸ்து சொல்ற பதில் என்ன? சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறதை நான் கண்டேன். எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த காரியம் நடக்க போகுதுன்னு. Satan was falling as a result of what his disciples were doing. அவருடைய சீஷர்கள் புறப்பட்டு சென்று செய்த காரியத்தை நிமித்தமாக சாத்தான் அந்த வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். But then he said to them, that's not the biggest deal. ஆனா அவர் சொல்றாரு, அது முக்கியமானது இல்ல. Don't get all excited about that. அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. Get excited that your names are written in the book of life. உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதி இருக்கிறதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்றார். And so we can rejoice in what the Lord is doing in the supernatural dimension. ஆகையால் ஆவிக்குரிய தளத்தில் ஆண்டவர் செய்கிற காரியங்களை குறித்து நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். But we always have to remember it's about knowing him. ஆனால் அவரை குறித்து அறிந்து கொள்வது தான் மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It's about understanding his heart. அது அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்வதை குறித்ததானதாகும். Walking with him, living for him. அவரோடு கூட நடை போடுவது, அவருக்காக ஜீவிப்பது. But we can do that as a supernatural lifestyle. அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை முறையாக நாம் அதை செய்யலாம். Since then the Lord has led me to slay 3 dragons. அந்த நேரத்திலிருந்து அல்லது அந்த அனுபவத்துக்கு பின்பதாக 3 வலு சர்ப்பங்களை அப்படியாக ஆவிக்குரிய தளத்தில் கொன்று போடும்படியாக தேவன் என்னை நடத்தி இருக்கிறார். And I didn't ask, I didn't go searching for it. அதற்காக நான் தேடி செல்லவில்லை.
But when you're led of the Spirit, ஆனால் நீங்கள் ஆவியினாலே வழி நடத்தப்படும் போது if He leads you into a realm where He wants you to do something, you just say yes. ஏதோ ஒரு தளத்துக்குள்ள உங்களை நடத்தி சென்று ஒரு காரியத்தை செய்யும்படியாக தேவன் உங்களை சொல்லும் பொழுது நீங்க செய்யற ஆண்டவரை விட்டு கொடுத்து செய்யுங்க. If you said no, He would still love you. நீங்க செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் ஆண்டவர் இன்னமும் உங்களை நேசிப்பார். But you wouldn't have the partnership that you would have with Him. அதுக்கு மேல அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு இருக்காது. And He wants you to have partnership with Him all the time. அவரோடு கூட அந்த பார்ட்னர்ஷிப், அந்த கூட இணைந்து செயல்படுகிற அந்த காரியம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. In the earth and the unseen dimension. உலகத்திலும் காணப்படாத தளத்திலும் இது ரெண்டுலயும் நம்ம செயல்படணும்னு ஆண்டவர் விரும்புறார். அவரோடு இணைந்து. What God has introduced to His body in this hour, இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் தம்முடைய சரீரமாகிய சபைக்கு எந்தெந்த காரியங்களை வெளிப்படுத்தி is an இருக்கிறாரோ, invitation for all of His people to ascend into heaven and to descend into the earth. பரத்திற்குள் ஏறி செல்வதற்கும் பூலோகத்தில் இறங்கி வருவதற்கும் அவர் அந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார். Amen. How many of you ascend regularly and descend? எத்தனை பேர் அவரோடு கூட அங்க ஏறி போய் திரும்ப கீழவும் இறங்கி வர்றீங்க? Let me see your hands. How many of you? கை காட்டுங்க. இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கா? Only a few. சிலர் தான். But you can do it every day. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் அதை ஒவ்வொரு நாளும் Jesus செய்ய முடியும். regularly ascended, descended. இயேசு கிறிஸ்து அடிக்கடி மேலே ஏறி பிதா செய்கிறதை கண்டு திரும்ப பூலோகத்தில் இறங்கி அதை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Sometimes people are waiting for a sovereign visitation from God. சில நேரத்துல மக்கள் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விதத்தில் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். But God says you can access by faith. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்க விசுவாசத்தினால அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Did you know that you could access the heavens by faith? நீங்க பரலோகத்தை உங்களுடைய விசுவாசத்தினால நீங்க சென்றடைய முடியும் என்று சொல்லி நீங்க அறிந்திருக்கிறீர்களா? I want you to turn in the Bible to Hebrews chapter 12. எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளை உடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் ஏயுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். Hallelujah. Hallelujah. That says, especially in verse 22, 22ஆம் வசனத்துல குறிப்பாக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, that you have already come to this heavenly place. நீங்கள் ஏற்கனவே இந்த பரம ஸ்தானத்திற்குள்ளாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். It's when you were born again. நீங்க மறுபடியும் பிறந்த பொழுது, நீங்க மறுபிறப்பு அடைந்த பொழுது இதற்குள் வந்திருக்கிறீர்கள். You have access right now into the heavens. இப்பொழுதே அந்த பரலோக ஸ்தானத்திற்குள் செல்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. In Hebrews 9 verse 24, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே,
It says, "For Christ did not enter a holy place made with hands, but a mere copy of the true one, but into heaven itself." அந்தபடியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கைகளினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரத்யட்சமாகும்படிக்கு பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. So he's saying there that the holy place, the real true holy place, is heaven itself. ஆகையால் இங்கே அவர் சொல்ல வருகிறது என்ன என்று சொன்னால், மெய்யான பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்வது எது? அது பரலோகமே தான். Then in chapter 10 verse 19, 10வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலே it says, "Therefore, brethren, since we have confidence to enter the holy place, which is heaven itself." You have confidence to enter heaven itself. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் அங்கே புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நாம் அவர் உண்டு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லுகிறது. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்க காரியத்தை பாருங்க, நாம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு என்று சொல்லும்போது அது பரலோகத்தையே குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And it says we enter by the blood of Christ. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே அதற்குள் நாம் பிரவேசிக்கிறோம் என்று சொல்லுகிறது. You have confidence to enter by the blood of Christ. அங்கே நுழைவதற்கு உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, தைரியம் உண்டு. Because God loved you. ஏனென்று சொன்னால் தேவன் உங்களை நேசித்தார். Because he loves you. ஏனென்று சொன்னால் இன்னமும் உங்களை He's நேசிக்கிறார். offered you this access into heaven itself. பரலோகத்திற்குள்ளேயே நுழைந்து வரும்படியான அதிகாரத்தை உங்களுக்கு So that you கொடுத்திருக்கிறார். can confidently go by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே தைரியத்தோடு கூட அந்த இடத்திற்குள் செல்லும்படியாக. It says in verse 22, 22ஆம் வசனம், "Let us draw near with a sincere heart, full of assurance of faith." அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நாம் சேர கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 4 and verse 16, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, it says, "Therefore let us draw near with confidence to the throne of grace." The throne of grace is in heaven. ஆகையால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தைரியமாய் இரக்கத்தை பெற நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அந்த கிருபாசனம் எங்கே இருக்கிறது? அது பரலோகத்தில் இருக்கிறது. So that we may receive mercy and find grace to help in time of need. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Not only do you have access into heaven, பரலோகத்திற்குள் செல்லுகிற அதிகாரம் மட்டும் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. you can pull things out of heaven into your earthly life. அந்த பரலோகத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பல காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். When you have things revealed to you in that heavenly place, you can use your faith to pull it into your now. That's what God wants you to do. பரலோக ஸ்தானங்களிலே பல காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் போது உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு அதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கொண்டு வரலாம். Beloved, we are not just earthly beings trying to get into heaven. பிரியமானவர்களே, நாம் வெறும் உலகத்துக்கு அடுத்த ஜீவன்கள், பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முற்படும் உலகத்திற்கு அடுத்த ஜீவன்கள் அல்ல. We are not people just who attend church. நம்ம வெறும் சபைக்கு வந்து போகிறவர்கள் மட்டுமல்ல. We are not people that only do just good deeds. நம்ம வெறும் நல்ல காரியங்களை, நற்கிரியைகளை மட்டும் செய்கிறவர்கள் அல்ல. We are supernatural beings. நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜீவன்களாய் நாம் இருக்கிறோம். And we are one with our heavenly Father. நம்முடைய பரம தகப்பனோடு நாம் ஒன்றாக இருக்கிறோம். And we have access into the heavens. பரத்திற்குள் செல்வதற்கான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the Lord showed me that a big move in India is coming. தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார், இந்திய தேசத்துல ஒரு பெரிய அசைவை அவர் உண்டு பண்ண போகிறார். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களின் ஒரு பெரிய அசைவா இருக்க போகிறது. Believers will be seen as true sons and daughters of God, that
operate out of the heavens. சாதாரண விசுவாசிகள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் பரலோகத்தின் அதிகாரத்தை கொண்டு செயல்படுகிறவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். And many of you in this place இங்கே இருக்கக்கூடிய உங்களில் அநேகர் are going to start having heavenly visitations. பரலோகத்தின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். And the Lord showed me that especially children in India குறிப்பாக இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய சிறு are going to பிள்ளைகள் have heavenly visitations. பரத்திலிருந்து அநேக அனுபவங்களை பெற போகிறார்கள் என்று சொல்லி And ஆண்டவர் there எனக்கு will even be காண்பித்திருக்கிறார். schools in India where all the children will be in the Spirit. இங்கே ஆண்டவர் அநேக இடங்களிலே சிறு பிள்ளைகள் ஆவிக்குள்ளாகி தேவனுடைய காரியங்களை அனுபவிக்கிற பள்ளிக்கூடங்களை கூட ஆண்டவர் ஏற்படுத்த And போகிறார். they will speak of their heavenly encounters. அவர்கள் தங்களுடைய அந்த பரலோகத்தின் அனுபவங்களை குறித்து அவர்கள் And பேசுவார்கள். even people with other religious beliefs will listen to the children. வேறு விதமான மத அடிப்படையிலான நம்பிக்கைகளை கொண்டவர்கள் கூட இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுகிற பிள்ளைகளுடைய காரியங்களை சொல்லும் அவர்கள் பேசும் பொழுது அதை கேட்பார்கள். And so pray for the children. ஆகையால் பிள்ளைகளுக்காக Because they ஜெபியுங்கள். are going to have authentic, genuine visitations. ஏனென்று சொன்னால் இந்த பிள்ளைகள் உண்மையான ஆவிக்குரிய அனுபவங்களை பெற And from an போகிறார்கள். early age they will learn to ascend and descend. சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய சமூகத்தை ஏறி தரிசிப்பதற்கும் இங்கே உலகத்தில் இறங்கி செயல்படுவதற்கும் ஆண்டவர் அவர்களை And move in பயன்படுத்துவார். supernatural power. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையோடு கூட அவர்கள் Glory to செயல்படும்படியாக God. ஆண்டவர் கிருபை செய்வார். They will be transported in the Spirit. அவர்கள் ஆவியிலே பல இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். And they will have visitations in their dreams. அவர்களுடைய கனவுகள் தரிசனங்களிலே தேவனுடைய பரத்திலிருந்து வருகிறவர்கள் அவர்களை வந்து சந்திப்பார்கள். God is pouring out His Spirit in India. தேவன் தம்முடைய ஆவியை இந்த இந்திய தேசத்தின் மீது ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Your sons and your daughters will prophesy. உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் The தீர்க்க Spirit தரிசனம் will சொல்வார்கள். be poured out on the old and the young alike. தேவனுடைய ஆவி வயதானவர்கள் மீதும் வாலிபர்கள் மீதும் இளம் பிள்ளைகள் மீதும் ஊற்றப்படும். And right now He's pouring His Spirit out upon you. இப்பொழுதே ஆண்டவர் அந்த ஆவியை உங்கள் மேல் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Because you hunger for more. ஏனென்றால் நீங்கள் இன்னும் நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற வேண்டும் என்ற வாஞ்சையோடு Amen. தாகத்தோடு இருக்கிறீர்கள். How many ஆமென். of you hunger for more? எத்தனை பேருக்கு இன்னும் அதிகமானது வேணும்? Wow, I tell you, God is moving powerfully in your lives. If you hunger and thirst for righteousness, you shall be filled. There's an நீதியின் மேல் intercessory பசிதாகம் prayer உள்ளவர்கள் anointing on you. நிரப்பப்படுவார்கள். You're going to be transported for intercession purposes. I have a word for the two of you. Do you understand my English? Yes. Okay, so I don't need translation. But I just see a remarkable anointing on your lives. Are you father and son or No, brothers. brothers? Okay. It's on your family though. Does your father serve the Lord? He was there in the morning. Okay, right, okay. Your family has this anointing on you for the supernatural. Amen. And the Lord says that not only are you going to experience it, you will preach it, you will do it. I see healings and miracles and visitations of the Lord. And the Lord says, raise up your people, teach them, demonstrate to them, because a big move is coming and God is including you in it. Amen? Amen. Thank you, Lord. Woo! Lord, I thank you for this man of God. I thank you, Lord, for the call upon his life. The Lord says He's going to increase your hunger for the supernatural. He's going to increase your hunger even for looking into the Word and finding the confirmation for what He's saying and doing. And Rhema word is going to come into your life. God-given, Spirit-inspired word in Jesus' name. Do you understand that? Can you understand? Okay, you can. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. You've been through a lot in your life. There have been those that have misunderstood you. But the Lord says, don't be concerned about the opinions of others. Because if God is for you, who can be against you?
And I see him opening up doors of opportunity for you. There's no new doors of opportunity that are opening up for you that will have the blessing of the Lord on it. Can you understand that? Okay. Thank you, Jesus. Habaramba. If we could have the worship team come forward, what we want to do right now is we want to have a tunnel, you know, where we can put you through and bless you. Do they understand that? Or do you need to interpret that? No, you okay. need to, what are we going to do actually? Fire tunnel, okay. And I have a word for you. Wow. There's a powerful prophetic call upon your life. You have already had visions and dreams. You have already seen in the realm of the Spirit. But there's exponential increase coming. Great increase is coming to you. And tonight I anoint your eyes to see into the glory realm like you've never been able to see before. In Jesus' name, amen. Thank you, Lord. Okay, so for the fire tunnel, you want the fire tunnel, and there's a... I'm going to ask him because they had already asked for it. How do you want? Oh, do you have a team that is going to do it or no? No, we don't. Okay, so I'll just do it myself then. Okay, that's fine. They prepare some worship music to be played. Oh, perfect. Okay. So what we'll do, if you can tell them, we'll come down this aisle. Maybe we could make 2 lines. They can just come down the main aisle and then I'll lay hands on them and then they can go around. Either way, they can go around that. இந்த சிஸ்டர் இங்கே நிற்பாங்க. நீங்கள் நடு வழியாக அப்படியே நேராக வந்தீங்கன்னா அவங்க உங்கள் மேலே கைகளை வச்சு ஜெபித்த உடனே அப்படியே நீங்கள் அந்த பக்கமாக கடந்து சென்று போயிருங்க. சிஸ்டர்ஸ் ஒரு லைன், பிரதர்ஸ் ஒரு லைன், அப்படியே வாங்க. சகோதரர்கள் சகோதரிகளாக அப்படியே. We'll wait till the music starts. Yeah. What I'm going to do is I'm going to lay my hands on each of you. நான் உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் கையை வைக்க போறேன். And the fire of God is here. தேவனுடைய அக்கினி இங்கே ஏற்கனவே இருக்கிறது. The fire of God purifies. தேவனுடைய அக்கினி சுத்திகரிக்கிறது. The fire of God heals. தேவனுடைய அக்கினி The சுகமளிக்கிறது. fire of God delivers. தேவனுடைய அக்கினி விடுதலை கொடுக்கிறது. The fire of God releases blessing from heaven. தேவனுடைய அக்கினி பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறது. The fire of God ignites you with fresh zeal in your heart. தேவனுடைய அக்கினி உங்களுடைய இருதயத்தில் ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வைராக்கியத்தை கொண்டு வருகிறது. Whatever it is that you desire, ஆகையால் என்ன உங்களுக்கு விருப்பமோ, என்ன நீங்க தேவை நினைக்கிறீர்களோ, I want you to have that in your heart. அதை உங்களுடைய இருதயத்தில் நீங்க சிந்தித்து கொண்டிருங்க. And what I'm going to do is align my faith with God's power. நான் தேவனுடைய வல்லமையோடு கூட என்னுடைய விசுவாசத்தை நான் ஒருங்கிணைக்க I போகிறேன். believe he can do anything for you. அவர் உங்களுக்காக எதையும் செய்ய முடியும் என்று நான் And I'm விசுவாசிக்கிறேன். going to lay hands on you. நான் உங்க மேல கைகளை வைக்க போறேன். And I'm going to bless you. நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன். And it won't be long prayer. ரொம்ப நீட்ட ஜெபத்தை நான் செய்ய மாட்டேன். But I'm coming into agreement. I'm blessing what is in your heart. உங்க இருதயத்துல என்ன இருக்குதோ அதன் மேல தேவனுடைய ஆசீர்வாதத்தை கூறும்படியாக நான் கடந்து வர போகிறேன். So the more focused you can be in your heart before God. நீங்க தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய இருதயத்தை ஒருங்கிணைத்து நீங்க எந்த காரியத்தை நீங்க ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு The வருகிறீர்களோ more powerful the connection will be. அவ்வளவு அதிகமாக அந்த வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரும். Because I'm going to bless what is in your heart. ஏனென்று சொன்னால் உங்க இருதயத்தில் இருக்கிற காரியத்தை Amen. நான் ஆசீர்வதித்து And ஜெபிக்க so you can போகிறேன். expect healing, நீங்க சுகம் பெற எதிர்பார்க்கலாம். impartation, தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வர நீங்கள் freedom, எதிர்பார்க்கலாம். விடுதலையை எதிர்பார்க்கலாம். financial miracles. ஒருவேளை பொருளாதார ஆசீர்வாதங்களை God can do வரலாம். it all. Amen. தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். Amen. So have that in your heart. எஸ். சோ உங்களுடைய இருதயத்துல அந்த காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருங்கள்.
பாடுகளூடே பாதையமைக்கும் தேவனே, கண்ணீர் மத்தியில் வெளிச்சம் வீசும் தேவனே, வியாதி வேளையில் ஜீவனளிக்கும் தேவனே, எல்லாம் உம் செயலே. பாடுகளூடே பாதையமைக்கும் தேவனே, கண்ணீர் மத்தியில் வெளிச்சம் வீசும் தேவனே, வியாதி வேளையில் ஜீவனளிக்கும் தேவனே, எல்லாம் உம் செயலே. பணிதேற்றி உயர்த்திடுவேன் உம்மை என்றும், கனிவுடன் நாடி தேடிடுவேன் உமது அன்பை. தும் பணிதேற்றி உயர்த்திடுவேன் உம்மை என்றும், கனிவுடன் நாடி தேடிடுவேன் உமது அன்பை. இசையுடன் பாடுவேன், இணைந்து உம்மை போற்றுவேன். இசையுடன் சமூகம் பாடுகளூடே பாதையமைக்கும் தேவனே, கண்ணீர் மத்தியில் வெளிச்சம் வீசும் தேவனே, வியாதி வேளையில் ஜீவனளிக்கும் தேவனே, எல்லாம் செயலே. பாடுகளூடே பாதையமைக்கும் தேவனே, கண்ணீர் மத்தியில் வெளிச்சம் வீசும் தேவனே, வியாதி வேளையில் ஜீவனளிக்கும் தேவனே, எல்லாம் செயலே. தீர்த்திடும் நேசா, பாவக்கட்டினை அறுத்தொழிக்கும் மீட்பா. தேடும் வேளையில் ஆவலை தீர்த்திடும் நேசா, பாவக்கட்டினை அறுத்தொழிக்கும் மீட்பா. இசையுடன் பாடுவேன், இணைந்து உம்மை போற்றுவேன். இசையுடன் பாடுவேன், இணைந்து உம்மை போற்றுவேன். களிப்புடன் நாடுவேன் பரன் சமூகம். பாடுகளூடே பாதையமைக்கும் தேவனே, கண்ணீர் மத்தியில் வெளிச்சம் வீசும் தேவனே, வியாதி வேளையில் ஜீவனளிக்கும் தேவனே, எல்லாம் செயலே. பாடுகளூடே பாதையமைக்கும் தேவனே, கண்ணீர் மத்தியில் வெளிச்சம் வீசும் தேவனே, வியாதி வேளையில் ஜீவனளிக்கும் தேவனே, எல்லாம் செயலே. எல்லாம் செயலே. எல்லாம் செயலே. Okay, one more thing. ஒரே ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புறேன். How many of you want to get activated to work a miracle right now? ஒரு அற்புதத்தை பெற எத்தனை பேருக்குள்ள ஆண்டவருடைய கிரியை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி Okay, if you விரும்புகிறீர்கள்? need healing, come here and stand here for your healing. அற்புத சுகத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே வந்து நில்லுங்கள். Yes, to receive a healing. If you need to receive a healing, come here. Okay, now the rest of you,
You're going to come and minister healing to these ones. Okay. Okay? சுகம் பெற வேண்டும் என்று So come on, we're விரும்புகிறவர்கள் going to activate you. Come on around. ஓகே, இங்கே நிற்கிறார்கள் சுகம் பெற You put வேண்டும் up என்று your நினைக்கிறவர்கள். hand. You put up your hand if you're receiving healing. எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தயவுசெய்து If கையை you உயர்த்தி want to பாருங்க. receive healing, put up your hand. கையை And உயர்த்துங்க. then the others will come around you and pray. Away you go. மற்றவர்கள் Yeah, உங்களுக்கு go. பின்னாடி வந்து Go, உங்களுக்காக go. ஜெபம் பண்ணுவாங்க. Come on, go. மற்றவர்கள் தயவுசெய்து வாங்க, praying. விசுவாசம் உடையவர்கள் Start வந்து praying. You அவங்களுக்காக have to ஜெபம் பண்ணுங்க. activate the whole body. You pray for the people that need healing. Come on. Oh my ஜெபம் பண்ணுங்க, gosh. ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு சுகம் வேணுமோ உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காக யாராவது ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. There's no sense sitting under teaching on the supernatural and then not doing நான் it. இவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார் நான் சொல்லியிருக்கேன், நீங்க சும்மா உட்கார கூடாது. Harabashanda bakaya. Thank you, Lord. If you've been prayed for, then go pray for someone else. Put up your hand if you haven't been prayed இப்போ for yet. உங்களுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டாங்க, நீங்க போய் வேற யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுங்க.